அன்பார்ந்தவர்களே, ஆண்டவனின் அருளை பெற்றவர்கள் அதனை மறவாமல் போற்ற வேண்டும். இன்றைய அழிவருவார்கள் என்பதனை இன்றைய செய்யுள் நமக்கு உணர்த்துகிறது. ஆயினும் கடவுள் நமது அறியாமையை கண்டு நாம் மேலும் மேலும் அழிந்து போகாமல் காக்கின்றார் என்பதையும் சேதையோன் வெற்றி படலம் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். யூதர்கள் அறம் அகற்றினார், அறப்பயத்து ஆண்டவன் அளித்த திறம் அகற்றினார், சிதைவு ஒரு அறிவு உரி கொடிய மரம் அகற்றினார், வணங்கிய இறைவனும் சிறுமை புறம் அகற்றினான், பொறுவியல வலித்திறம் விளங்க என்று கூறுகின்றார். யூதர்கள் அறநெறியை கைவிட்டார்கள். அதனால் அறத்தின் பயனாக ஆண்டவன் தமக்கு தந்திருந்த வலிமையை நீங்கச் செய்து கொண்டார்கள். அழிவதற்குரிய அறிவையே கை கொண்டு கொடிய பாவங்களை பெருகச் செய்தார்கள். எனினும் முன் அவர்கள் முறையாக வணங்கி வந்த ஆண்டவனோ ஒப்பற்ற தன் வல்லமையின் திறம் உலகிற்கு விளங்குமாறு அவர் அடைந்த சிறுமையை புறத்தே நீக்கி தள்ளினான் என்பது இதன் பொருள். சுருக்கமாக சொல்வதென்றால், யூதர்கள் அறத்தை மறந்தனர், அறம் போற்றும் இறைவனின் உறவை மறந்தனர், வலிமையை இழந்தனர், வெற்றறிவின் வழி சென்றனர், பாவம் பெருக்கினர். ஆயினும் தமது ஒப்பற்ற வலிமையை வெளிப்படுத்த இறைவன் அவர்கள் அடைந்த சிறுமையை புறத்தே தள்ளினன். இது தெளிவான பொருளாகும். அறம் அகற்றினார், அறப்பயத்து ஆண்டவன் அளித்த திறம் அகற்றினார், சிதைவுற அறிவுறு கொடிய மரம் அகற்றினார், வணங்கிய விரைவனும் சிறுமை புறமகற்றினான், பொறுவில வலித்திறம் விளங்க என்று வீரமாமுனிவர் இதனை வெளிப்படுத்துகிறார். யூதர்கள் தங்களுடைய பொறுப்பை மறந்தார்கள், நன்றி மறந்தார்கள், அதனால் இழிவடைந்தார்கள். ஆனால் அந்த இதையெல்லாம் அப்படியே பார்த்து கொண்டு இறைவன் சும்மா இருக்கவில்லை. அவருடைய எழில்நிலையை கண்டு இரக்கங்கொண்டு தனது ஆற்றலை, தனது வலிமையை, தனது பெருந்தன்மையை காட்டுவதற்காக அவர்களுக்கு மீண்டும் உதவிக்கரம் நீட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இறைவனை நாம் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. இதை உணர்ந்து கொண்டால் எவ்வளவோ நலம். வாழ்க.